உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய சமூகத்தில் வந்து தங்களுடைய நன்றி பலியாகிய காணிக்கையை உமக்கு செலுத்தியிருக்கிறார்கள். உமக்கென்று நல்மனதோடு இந்த காணிக்கையை உம்முடைய சமூகத்தில் வந்து படைத்திருக்கிறார்கள். படைத்த உம்முடைய பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, இந்த காணிக்கையை நீர் ஏற்று அங்கீகரித்து நீர் உம்முடைய ராஜ்ய விருத்திக்கென்று பயன்படுத்தி கொள்வீராக. படைத்த உம்முடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில் கையின் பிரயாசங்களிலே ஒரு ஆசீர்வாதத்தை காணட்டும். ஆண்டவரே, உன் கையின் பிரயாசத்தை நான் ஆசீர்வதிப்பேன், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாகும் என்று சொல்லியிருக்கீங்களே ஆண்டவரே. உடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில் பாக்கியமும் நன்மையும் உண்டாகட்டும் நாங்கள் ஜெபித்து வாழ்த்துக்கிறோம். ஆண்டவரே, பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. திருச்சபை பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. திருச்சபை ஆசீர்வதிங்க. ஊழிய குடும்பங்களை ஆசீர்வதிங்க. உமக்கே மகிமை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன் சொல்லுங்களேன், சத்தமாக தான் சொல்லுங்களேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் உங்களுடைய சபையிலே வந்து ஊழியத்தை நிறைவேற்றுவதற்கு எனக்கு ஒரு நல்ல அழைப்பை அருமையான சேவர் மூலமாக எனக்கு கிடைத்தது. நான் கூப்பிட்ட உடனே 2 days இருக்கும் நினைக்கிறேன் என்னை அழைத்து. உடனே ஓகே சொல்லிட்டேன். அல்லேலூயா. ஏனென்றால் ஓகே எப்படி உடனே சொல்லப்பட்டது என்றால், ஏற்கனவே கர்த்தருடைய சித்தம் ஒன்று எனக்குள் இருந்து செயல்பட்டது. வடிவால்புரம் திருச்சபை குறித்து ஒரு பற்று எனக்கு இருந்தது. அல்லேலூயா. இதுவும் அழைப்பும் சேர்ந்த உடனே சம்மதம் வந்துவிட்டது. அல்லேலூயா. உங்களுடைய சபைக்கும் கர்த்தர் வருவதற்கு பெரிதான கிருபை செய்தார். அல்லேலூயா. போன வரும்போது பாதை ஒரு மாதிரி இருக்குன்னு சொன்னேன். இப்போ வரும்போது பாதை ராஜபாதையாக இருந்துச்சு. அல்லேலூயா. நல்ல பாதை. கர்த்தருடைய பிள்ளைகளை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எங்கள் மத்தியிலே வந்திருக்கிற ஒரு கீபோர்டு வாசிக்கிற தம்பி ஒரு காலேஜ் ப்ரொஃபஸர். அல்லேலூயா. அவர்களை வாழ்த்துகிறேன். அவர்கள் ஏராளமான பாடல்களை ரெக்கார்டிங் பண்ணியிருக்கிறாங்க. இன்றைக்கு இப்போ நான் காலையில் வரும்போது ஒரு பாட்டு ரிலீஸ் ஆச்சு. காட்டுப்புறாவின் சத்தம் ஒரு பாட்டு கேட்டிருப்பீங்களா? அந்த பாட்டு பாடின ஒரு பிள்ளை தான் இன்றைக்கி உங்கள் கூட ஒரு பாட்டை ரெக்கார்டு வெளியே வந்துச்சு. யூடியூப்லாம் வந்துச்சு. நாங்கள் வரும்போது கேட்டு வந்தோம். அப்படிப்பட்டதான பெரிய காரியங்களை கர்த்தருக்கென்று செய்து கொண்டிருக்கிறார்கள். சார் கர்த்தரை வரவேற்போமா? கரங்களை தட்டி அவங்கள பார்த்து நீங்கள் ஆமேன் கரங்களை தட்டுங்க. என்னைய பார்த்து இல்லை, அந்த சகோதரன் அவங்க பேர் இப்ராஹிம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான சகோதரர் மூத்த சகோதர ஐயா இருக்காங்க பார்த்தீங்களா? அவங்க ஒரு ஐடியில் ஒர்க் பண்ணுறாங்க. அவங்க அருமையான ஒரு தாழ்மையான ஒரு மனுஷங்க. அல்லேலூயா. ஒரு தாழ்மையான ஒரு சகோதரர். அல்லேலூயா. உள்ளபடி அவங்க ஐடியில் ஒர்க் பண்ணுறாங்க. எல்லாம் முடிச்சுட்டு ஓட்டமாக ஓடி வந்து இங்கே வந்து உங்கள் மத்தியில் சேர்ந்துருக்காங்க. ரொம்ப டைம் பங்க்சுவாலிட்டியாக இருப்பாங்க. ஏபிஎம் அப்படி தான், சார் அவர்களும் அப்படி தான் பங்க்சுவாலிட்டி. 5:30 கரெக்டாக நிற்பாங்க. இதுதான் ஊழியத்துக்கு அவசியம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. எங்களோடு சார் அவர்களும் ஜான்சன் சார் அவர்களும் வந்திருக்காங்க. அவங்க தேவராஜ்யத்தின் பணியில் ரொம்ப விறுவிறுப்பான பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. அவர் நாட்கள் வரக்கூடிய கூட்டங்களிலும் நீங்கள் பங்கு பெறுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சிவமணனுக்காக சாருக்காக பிரதற்காக அதிகமாக நான் வாழ்த்துக்களை கூறுகிறேன். அன்போடு கூப்பிடுவாங்க. ஆமேன். மிகுந்த அன்போடு கூப்பிடுவாங்க. எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ரிதம்பேடு வாசிக்கிற தம்பியை நான் வாசிக்க சொன்னேன். நான் வாசிக்கலை சார்ன்ட்டான். ஏன்ப்பா கீபோர்டு இருக்குது, நானும் வாசித்து எனக்கு பழக்கம் இல்லைன்ட்டான். பழகிரு அடுத்த தடவை வரும்போது கத்திச்சிட்டோம்னா கம்பைன் பண்ணி வாசித்துடலாம், நீ விசுவாசமாக இருன்னு சொன்னேன். அல்லேலூயா. தம்பியை வாழ்த்துகிறேன். மற்றும் உங்கள் ஒவ்வொருவரையும் மீண்டும் மீண்டும் நான் வாழ்த்துகிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் வார்த்தைக்கு நேராக கடந்து சொல்லுவோமா? எல்லாரும் வார்த்தையை வாஞ்சிக்கிறீங்களா? நல்ல செய்தி எனக்கு வேணும்னு கேட்குறீங்களா? நீங்கள் சுயநலவாதிகள் தான் சொல்ல முடியும். சுயநலவாதிகளாக தான் வந்திருக்கீங்க. எத்தனை பேரை நீங்கள் கூப்பிட்டு வந்திருக்கலாம்? 2 அப்பம் 2 மீன் 2 மீன் 5 அப்பம். ஒவ்வொருத்தருக்கும் 5 அப்பமாவது இருக்கணும், அல்லது அட்லீஸ்ட் 2 அப்பமாவது இருக்கணும். கூப்பிட்டு வந்திருக்கலாம் இல்லையா? சரியா? வரும் நாட்களில் நீங்கள் கூட்டிகிட்டு வாங்க. ஆமென். ஹல்லேலூயா. கூப்பிட்டு வாங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். செய்திக்காக நாம் ஆயத்தப்படுவோம். தலை தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோம். வாஞ்சியோடு இருப்போம்.
உள்ளங்கள் திறக்கப்படட்டும், இதயம் திறக்கப்படட்டும். அப்பொழுது தான் வார்த்தை உள்ளே போகும். எல்லாரும் ஜெபத்தோடு காணப்படுவோமா? கர்த்தருடைய வார்த்தை நமக்கு மிகுந்த பிரயோஜனம். அது விடுதலை அளிக்கக்கூடிய வார்த்தை, ஜீவனை தரக்கூடிய வார்த்தை. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுதையா. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுதையா. ஓ தேவ பிரசன்னம், ஓ என்ன ஆனந்தம், ஆகாயம் கொண்டு செல்லுதே, ஆகாயம் கொண்டு செல்லுதே. உம்மோடு செலவிடும்படியாக வந்திருக்கிற எங்களுக்கு ஆண்டவரப்பா, நீர் எங்களை வார்த்தையின் போஜனத்தினால நிரப்பி நடத்தப் போகிறீர். அது எங்களுக்கு பலனாய் மாறப்போகிறது, அது எங்களை பலவானாய் மாற்றுகிறது. நீர் பேசுங்க ஆண்டவரே, நாங்கள் கேட்கிறோம். உம்முடைய வார்த்தை வெளிப்படட்டும், ஆவியானவருடைய கிரியில் நடப்பிக்கப்படட்டும். தடைகள் எல்லாம் விலகி போ இயேசுவின் நாமத்தினாலே. வார்த்தை வெளிவருவதற்கு தடைகள் எல்லாம் விலகி போவதாக. கேட்கிற உள்ளங்களிலும் கிரிகளை நடப்பிப்பீராக. அப்படியே செய்ய போறக்காக நமக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தைக்காக ஜெபித்த போது கர்த்தர் எனக்கு சொன்ன காரியத்தை தான் நான் சொல்ல போகிறேன். ஹல்லேலூயா. அதாவது சங்கீதம் 37:5 வாசிக்கலாமா? சங்கீதம் 37:5. ஆமேன், ஹல்லேலூயா. அருமையாக இந்த சங்கீதத்திலே நமக்கு தரப்பட்ட ஒரு வார்த்தை, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாய் இரு, அவரே உன் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். ஆமேன். அப்போ இதில் நம்ம பார்க்குற ஒரு சில வார்த்தைகள் என்னவென்னா, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கை இரு. ஒப்புவிக்கணும், வழியை ஒப்புவித்து விட வேண்டும், அவர் மேல் நம்பிக்கை இருக்க வேண்டும். 2, 3வது காரியம்தான் என்ன செய்ய போகிறது, என்ன நடக்க போகிறது, அவரே நம் காரியத்தை வாய்க்க செய்ய போகிறார். அல்லேலூயா. இன்றைக்கு மனிதனுடைய வாழ்க்கையில் காரியங்கள் வாய்க்காதபடி, காரியங்கள் சித்திக்காதபடி அநேகர் தடுமாறி கொண்டிருக்கிறார்கள். ஆமென், ஹல்லேலூயா. காரணம், நம்முடைய காரியங்களை சரியாக செய்தால் கர்த்தர் தமது காரியத்தை சரியாக செய்வார். நம்முடைய பங்கிலே பார்க்கும்போது, நம்முடைய பட்சத்திலே பார்க்கும்போது நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், நம்முடைய வழியை கர்த்தருக்கு ஒப்புவிக்க வேண்டும். முதலாவது செய்ய வேண்டிய காரியம்தான் அதுதான் இது. அல்லேலூயா. இப்போ பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையிலே பாருங்கள், அவங்களுடைய வழிகள், அவங்களுடைய செயல்பாடுகள், அவங்களுடைய கிரிகளை பார்க்கும்போது அது கர்த்தருக்கு பிரியமில்லாத வழிகளாக இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த நாளிலே நம்முடைய வழியை கர்த்தருக்கு ஒப்புவிக்க வேண்டும். ஒப்புவித்தல் மிக முக்கியமான காரியம். அநேகர் என்ன சொல்கிறாங்க, என் பிள்ளைங்க ரொம்ப கீழ்ப்படிய மாட்டேங்கிறாங்க, நாங்கள் எதிர்பார்க்குற மாதிரி பிள்ளைங்க இல்லை எல்லாம் சொல்கிறாங்க. நான் சொல்கிற காரியம், உங்கள் பிள்ளைகளை ஒப்பு கொடுத்துருங்க கர்த்தருக்கு. ஹல்லேலூயா. ஆமேன். ஒப்பு கொடுத்தால் அருமையாக பிள்ளைகள் வளருவாங்க, ஆசிரமான பிள்ளையாக வளருவாங்க.
என்னை கவலைப்படாதீங்க, உங்களுடைய காரியங்கள்லாம் வாய்க்கும் என்று சொல்லி அவங்களுக்கு நான் உற்சாகத்தை சொல்கிறது ஊட்டுறது உண்டு. ஏன்னா பாருங்கள், முதலாவது வழியை நம்ம என்ன செய்யணும்? ஒப்பு கொடுத்துடணும். கர்த்தருடைய சித்தத்துக்கு நம்ம ஒப்பு கொடுத்துடணும். ஹல்லேலூயா, ஆமென். அவர் நம்முடைய வாழ்க்கையை அழகாக நடத்துவார். ஹல்லேலூயா, நடத்துவார். என்னுடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கும்போது தான் எல்லாவற்றையும் அவர் பொறுப்படுத்திக் கொள்வார். அவரே நம்மை நடத்துவார். ஸ்தோத்திரம். நம்முடைய வாழ்க்கையை பாதையை இல்லை வாகனம் என்று வைத்துக்கொள்ளலாம். அதை ஓட்டுவது நாம இருக்கக்கூடாது, கர்த்தராக இருக்கணும். அவர் அழகாக உங்களை போக வேண்டிய இடத்துக்கு போகும்படியா திசை திருப்பி அருமையாய் நடத்துவார். ஆமென். ஏன் அப்போ காரியங்கள் வாய்க்கலை? நம்ம வழியை நம்ம என்ன செய்யலை? ஒப்பு கொடுக்கல. ஏன் இஷ்டம், ஏன் சுயசித்தம், ஏன் விருப்பம் என்றே நாம் ஒரு வீம்புத்தனமாக நம்முடைய சுயத்தினை சார்ந்து வாழும் பொழுது தான், கர்த்தருக்கு நம்ம ஒப்பு கொடுக்காத பட்சத்தில் தான் நம்முடைய காரியங்களெல்லாம் இன்னும் வாய்க்கலைங்க, வாய்க்கலை. இன்றைக்கு ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, உங்களுடைய காரியங்களெல்லாம் வாய்க்க பண்ணுவேன். இந்த 1ஆம் தேதியில் ஆமென், என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நீ அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு நான் அறிவிப்பேன். எட்டாத பெரிய காரியத்தை அறிவிப்பார். ஹல்லேலூயா. 8ஆம் மாதத்தில் எட்டாத காரியங்களை, உங்களுக்கு சிந்தையில் வராத காரியங்களை, உங்களால் முடியாத காரியங்களை, ஆமென், எல்லாவற்றையும் கர்த்தர் என்ன செய்வார்? செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. 8ஆம் மாதம் என்ன மாதமா இது? 8ஆவது மாதம் தானா? காலண்டரை பார்த்தா தெரியுங்கிறீங்களோ? ஆமாம். இதுதான் நமக்கு அழகாக விளம்பரங்களில் நமக்கு வாட்ஸ்அப்பில் போட்டு எல்லாம் வருது. 8ஆவது மாதத்தில், இந்த 8ஆவது மாதத்தில் ஆண்டவர் உங்களுக்கு எட்டாத பெரிய காரியத்தை செய்வார். ஒரு கையை தட்டியிருக்க வேண்டாமா? நீ அறியாததும் எட்டாதமான பெரிய காரியங்களை 8ஆம் மாதத்தில் செய்வேன், புதிய பாதையில் நடத்துவேன். எனவே நீங்கள் செய்ய வேண்டிய காரியம், உங்கள் வழியை சீர்தூக்கி பாருங்கள். உங்கள் வழி கர்த்தருக்கு பிரியமாக இருக்குதா? பல விதமான வழிகளில் பின்பற்றுறாங்க. உலகப்பிரமான காரியங்களில் உலக வழியிலேயே போகிறவங்க இருக்கிறாங்க. கடைசியில் காரியம் ஒன்று வாய்க்கலை, எனக்கு ஒன்றும் நடக்கலை என்றெல்லாம் சொல்லி புலம்புறத நிறைய பார்த்துங்க. எல்லாம் சொல்லி சாட்சி சொல்லி உங்களோட பிரசங்கிக்க நேரம் இல்லை. 2வது என்ன போட்டிருக்குன்னா, அவர் மேல் நம்பிக்கையாயிரு. ஹல்லேலூயா, ஆமென். நம்பிக்கையாயிரு. எதில் நம்பிக்கையாக இருக்கணும்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் எனக்காக யாவையும் செய்து முடித்திருக்கிறார். ஆமென். எனக்காக யாவையும் செய்து முடித்திருக்கிறார். என்னுடைய வாழ்க்கையிலும் என் குடும்பத்திலையும் இன்னும் எல்லாவற்றையும் எனக்காக செய்து முடிப்பார். இங்கே ஆவியானவர் என்னோட குறுக்கிட்டு பேசுகிற காரியமும் எனக்கு வரும். சில சமயத்தில் ஆவியானவர் பல காலமாக ஆச்சா, பல நாட்கள் ஆச்சா, நிறைய காரியங்கள் இன்னும் வாய்க்கையிலேயே முடியலையே. ஹல்லேலூயா. நீங்கள் ஒரு வேளை கலக்கத்தோடு வந்திருக்கலாம். ஆமாம், இந்த மாதத்தில் கர்த்தர் உங்களுக்கு நினைப்பூட்டி சொல்கிறாரு, சிலுவையில் உங்களுக்காக எனக்காக யாவை செய்து முடித்திருக்கிறார் அல்லவா? ஹல்லேலூயா. ஏராளமான வாக்குத்தத்தங்களை தந்திருக்கிறார் அல்லவா? இவைகளை நீங்கள் நம்ப வேண்டும். ஆமென். இவங்க நம்புங்க, விசுவாசிங்க, நிச்சயமா உங்களுடைய காரியங்கள் எல்லாம் ஆண்டவர் வாய்க்க பண்ணுவார். விசுவாசமாக இருங்க. ஹல்லேலூயா. எனவே இந்த நம்பிக்கைங்கிறது அதுதாங்க. எனவே ஸ்தோத்திர, கர்த்தர் ஆசீர்வதிப்பார்ங்கிற ஒரு நம்பிக்கையோடு இருங்க. கர்த்தர் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார், அடையாளங்களை செய்வார். ஆமென். வார்த்தைகளை நீங்கள் விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளணும். அதுதான் உங்களுடைய இன்றைக்கி நடத்துதல். உங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தை வரும்போது ஏற்றுக்கொள்ளணும், விசுவாசிக்கணும். கர்த்தர் அப்படியே உங்கள் வாழ்க்கையில் செய்வார். ஹல்லேலூயா. எனவே வழியை ஒப்பு கொடுத்துடணும், நம்பிக்கையாக இருக்கணும். அப்போது இந்த 2ஐயும் நம்ம முதல்ல ஒழுங்காக செஞ்சிட்டோம்னா, இந்த 2ஐயும் நம்ம செஞ்சிட்டோம்னா, அவரே உன் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். யாருங்க அவரே? யாருங்க அவரே? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. தேவனாகிய கர்த்தர். ஆமென். அவர் உங்கள் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். நீங்கள் மனுஷன் வாய்க்க பண்ணுவான். எனக்கு அவர் ஒருத்தர் இருக்கார்,
எப்போனாலும் எனக்கு ரூபா தருவார். அல்லேலூயா, ஆமென். எப்போ கேட்டாலும் காரியத்தை செஞ்சு கொடுப்பார் எனக்கு. அவர் நல்ல மனுஷன். அவரே என் காரியத்தை வாய்க்க பண்ணுவார்னா அவரே உங்கள் காரியத்தை குழப்புவார். அவரே உங்கள் வாழ்க்கையில் குழப்பத்தை உண்டு பண்ணுவார். நமக்கு ஒருவர் தான் வாய்க்க பண்ணணும். அவரே உன் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். பக்கத்தில் உங்களை பார்த்து சொல்லுங்களா, அவரே. அவரேன்னா நீங்கள் யாருன்னு சொல்லுங்க. நம்முடைய கர்த்தர், தேவனாகிய கர்த்தர் காரியங்களை வாய்க்க பண்ணுவார். ஒரு கவலையோடு வந்திருக்கவங்க ஒரு அல்லையா சொல்லுங்க. கவலையோடு வந்திருக்கேன் ஒரு அல்லையா சொல்லுங்க. ஒரு துக்கத்தோடு வந்திருக்கேன் ஒரு அல்லையா சொல்லுங்களேன். பரவாயில்ல, எல்லாரும் சந்தோஷமாக தான் வந்திருக்கீங்க, விபரமாக தான் வந்திருக்கீங்க. எப்படியாவது இது பேர் அம்மா போட்டாங்க, என்ன போட்டாங்க, ஆசீர்வாத கூட்டணி போட்டாங்க. எல்லாரும் பாருங்க, இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் உள்ள மெசேஜ்லாம் பார்ப்பீங்களா? வேதமே வெளிச்சம் ஆலயத்திலேருந்து வரக்கூடிய செய்திகளை பார்ப்பீங்களா? உங்களுக்கு பக்கத்தில் நான் பேரம் பேத்திட்டியாக கொடுங்க, அங்கே அழகாக பார்த்து சொல்லுவாங்க. என்னம்மா போட்டிருக்கு, நல்ல செல்லு தான் வாங்கி வச்சா என்ன. அல்லேலூயா, ஆமென். நல்ல காரியங்கள் எல்லாம் கவனிக்கலாம், கேட்கலாம். அந்த அம்மா என்ன போட்டிருந்தாங்க பாஸ்டர் அம்மா? ஆசீர்வாத கூட்டம் அப்படி தானே போட்டிருந்தீங்க. 1ஆம் தேதி எல்லாமே அப்படி தான் நடக்குது. ஆமென். என்ன ஆசைப்பார், விசுவாசமாக இருங்க. கர்த்தர் உங்களுக்கு காரியங்களை வாய்க்க பண்ணுவார். எனவே நாளில் இந்த காரியங்களை நீங்கள் ரெண்டும் ஒழுங்காக செஞ்சீங்கன்னா 3ஆவது காரியத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். அவரே என்ன செய்வார், உங்கள் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். ஆமென், ஹல்லேலூயா. தடைப்பட்ட காரியம், ரொம்ப நாள் ஆகாமல் நடக்குது காரியம், எல்லாம் நடக்க போகுது. நல்ல வார்த்தை சொன்னாலும் அதையும் ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறீங்களே. வெகு நாள் தடைப்பட்ட காரியம், முடியாத காரியம், ஆமென், அதெல்லாம் ஆக போகிறது. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே நாம் கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். ஆமென், ஹல்லேலூயா. முதலாவது நாம் கவனிக்க வேண்டிய காரியம் என்னவென்றால், அந்த நம்ம ஒப்பு கொடுக்கும்போது, ஒரு காரியத்தை வாய்க்க செய்யும்போது, நல்லா கவனிங்க. அந்த 37ஆம் சங்கீதத்தில் 6ஆம் வசனத்தை வாசிங்க. 6ஆம் வசனம், உன் நீதியை வெளிச்சத்தை போலவும் உன் நியாயத்தை பட்டப்பகலைப் போலவும் விளங்க பண்ணுவார். ஹல்லேலூயா. அப்போ அவர் காரியத்தை வாய்க்க பண்ணும்போது உங்கள் வாழ்க்கையில், என் வாழ்க்கையில் என்ன நடக்கும் தெரியுமா? நீதியை வெளிச்சத்தை போல, உன் நியாயத்தை, சத்தமாக தான் சொல்லுங்களேன், பட்டப்பகலை போலவும் விளங்க பண்ணுவார். ஒரு மகிமையான காரியம் உங்களை பற்றி பேசப்படும், உங்கள் சாட்சி பேசப்படும். உங்கள் நீதி வெளிச்சத்தை போல பிரகாசமாக இருக்கும். உங்கள் நீதி உங்கள் வீட்டுக்குள்ளே பிரகாசமாக இருக்குதா? உங்கள் வீட்டுக்குள்ளே, உங்கள் குடும்பத்துக்குள்ளே உங்கள் நீதி பிரகாசமாக இருக்குதா? ஆமேன்னு சொல்லுங்கள், இல்லைன்னு சொல்லுங்கள். ஒரு மாதிரில கேள்வி வேற மாதிரில போய்கிட்டு இருக்கு. ஆமேன், சோத்திரம். அப்படி இல்லாமல் ஆண்டவர் உங்கள் நீதியை என்ன செய்வார்னா, வெளிச்சத்தை போலவும் உன் நியாயத்தை பட்டப்பகலைப் போலவும் விளங்க பண்ணுவார். உங்க நியாயத்தை, உங்க நீதியை ஆண்டவர் வெளிச்சத்தமாகவும் பட்டப்பகலைப் போலவும் மாற்றப் போகிறார். ஹல்லேலூயா. உங்களை பற்றி எல்லாரும் பார்ப்பாங்க. ஏமா, ஒரு சூரியன் உதிச்சிச்சுன்னா அந்த வெளிச்சம் உங்கள் வீட்டுக்கு மட்டமாக இருக்கும். வெளிச்சம் எல்லாரும் பார்ப்பாங்க, பார்த்தீங்களா? ஹல்லேலூயா. இப்போ இந்த வடிவாளபுரம் சபையை பற்றி உலகம் முழுசும் பார்க்க போகுது. நாளைக்குள்ளே பிரதர் எல்லாம் எடிட் பண்ணி எடுத்து தூங்குவாங்களோ தூங்க மாட்டாங்களோ, எடிட்டை பண்ணி எடுத்து ஜோரா யூடியூப்பில் போட்டு விட்ருவாங்க. உலகம் முழுசும் என்ன செய்யுது பார்க்கும். ஹல்லேலூயா. அமெரிக்காவுக்கு முதல்ல போயிடும். ஏன்னா நம்ம தங்கச்சி அங்கே இருக்கிறா. ஆமாம், எதனால முதல்ல அவளுக்கு அனுப்பிடுவேன். அப்போ ஹல்லேலூயா பிரேஸ்லாட் போட்டு 2 வசனத்தை சொல்லி அண்ணனை பற்றி ரொம்ப சந்தோஷப்பட்டு எழுதிடுவா. அப்போ வடிவாளபுரம் செய்தி எங்கே போகுது? அமெரிக்காவுக்கு போகுது. போட்டு முடித்தோடனே முதல் வேலையே என் குடும்பத்து பிள்ளைகளுக்கு முதல்ல தெரியப்படுத்திடுவேன். அடுத்தது அமெரிக்கா. ஹல்லேலூயா போவோம். அப்போ பாருங்கள் என்ன சொல்கிறேன் பாருங்கள்.
உங்க நீதியை வெளிச்சத்தை போலவும் உன் நியாயத்தை பட்டப்பகலை போலவும் விளங்க பண்ணுவார். பட்டப்பகல். ஹல்லேலூயா. பவர் பவர் பவர். ஹல்லேலூயா. இருள் அல்ல பகல், இருள் அல்ல பகல். ஹல்லேலூயா. எல்லா இடமும் உங்க நியாயம் நீதி விளங்க பண்ண போகிறது. கர்த்தரே செய்வார். ஓலா தாரா ஷாபா லாபா. நன்றி நன்றி. ஆமென். விளங்க பண்ணக்கூடியவர் கர்த்தரே. அவரே காரியங்களை வாய்க்க பண்ணுவார். உங்க நீதி அம்மா பெரிய சாட்சி. வடிவாள்புரம் வேதமே வெளிச்சம் சபை. வடிவாள்புரம் வேதமே வெளிச்சம். இங்கே வந்துட்டு பத்தியில வசனம் வெளிச்சம். ஹல்லேலூயா. ரொம்ப சந்தோஷமா இருக்குல்ல அம்மா. உங்க சபை பத்தி ஒரு பேரை கேட்டா உங்களுக்கு சந்தோஷமா இருக்குமா இருக்காதா? எல்லாம் உம்முன்னு இருக்கே மாதிரி தெரியுது. ஹல்லேலூயா. அப்படி மாற்ற போகிறார். ஆமென். இது சும்மா பேசுறேன்னு நினைக்காதீங்க. ஆவியானவர் எனக்குள்ள பேச. நான் 40 வருஷம் பல வருடமாக ஆண்டவர் ஊழியத்தை அங்கே எங்கேயும் செஞ்சிட்ருக்கோம். ஆனால் ஜெபம் பண்ணிகிட்டே வருவேன். ஆண்டவர் ஏதாவது நீர் காரியங்கள் நடப்பிக்கணும் ஆண்டவர். வெறுமையாக கொண்டு போகாது. ஓகே இருக்கட்டும். ஆக இன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு எல்லாவற்றையும் செய்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமாம். வழியை கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கும்போது அவர் நம்முடைய வாழ்க்கையிலே வழியை திறக்கிறார். ஆமென். ஸ்தோத்திரம். ஆக பாருங்க, செங்கடலை பார்க்கும்போது அங்கே ஆண்டவன் செங்கடல் ரெண்டாக விளந்தார். ஹல்லேலூயா. அங்கே வேதம் என்ன சொல்றது? யாத்திரா இப்போ எடுத்து வாசிக்க வேண்டாம். யாத்திராகமம் 14:31 பார்க்கும்போது கர்த்தர் எகிப்தில் செய்த மகத்தான கிரியைகளை கண்டார்கள். ஹல்லேலூயா. அப்போது ஜனங்கள் கர்த்தருக்கு பயந்து கர்த்தரிடத்திலும் அவருடைய ஊழியக்காரனாகிய மோசேயிடத்திலும் விசுவாசம் வைத்தார்கள். ஹல்லேலூயா. மகத்தான கிரியைகளை கண்டார்கள். எகிப்தில் செஞ்ச மகத்தான கிரியை என்னங்க? எல்லாரையும் மூங்கடிக்க வச்சுட்டாரு. சமுத்திரத்தில் மூழ்கி போக முடியாத ரதங்கள் மூழ்கி போனது. ஆமென். ராணுவர்கள் மூழ்கி போனார்கள். கர்த்தரோ தம்முடைய பிள்ளைகளை ஜெயத்தின் பாதையில் நடத்தினார். ஹல்லேலூயா. அவருடைய காரியம் வாய்த்தது என்று நான் சொல்ல வருகிறேன். ஒரு முன்னேற்றமான பாதையிலே கடந்து வந்தார்கள். ஏமா உங்களை நம்மள முன்னேற்றமான பாதையில் போகணுமா போக வேண்டாமா? என்ன தொழிலோ வியாபாரமோ ஊழியமோ முன்னேற்றத்தின் பாதையில் போகணும். ஹல்லேலூயா. கர்த்தரை வாய்க்க பண்ணி தருகிறார். அங்கே செங்கடலில் வழியை திறந்தார், வழி நடத்தினார். அவங்க போக வேண்டிய லக்கு கானான், அதை நோக்கி பிரயாணம் பண்ணும்படியாக அவருடைய காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணினார். ஹல்லேலூயா. என்னாலே ஆண்டவர் நமக்காக எல்லாவற்றையும் செய்வதற்காக நம்முடைய எல்லாம் நம்மை வழி நடத்தும்படியாக நம்முடைய காரியங்கள்லாம் வாய்க்க செய்யும்படியாக அவர் சிலுவையின் பாதையிலே சென்றார். ஆமென். ஹல்லேலூயா. சென்றார். எனவே நாளில் நீங்கள் சோர்ந்து போக. முதலாவது எப்படி காரியங்கள் வாய்க்கும் என்றால் பரிசுத்தம் காரியங்களை வாய்க்க பண்ணும். பரிசுத்தம் காரியங்களை வாய்க்க பண்ணும். கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த யோசுவா 3ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது அங்கே என்ன சொல்கிறார் என்றால், யோசுவா ஜனங்களுக்கு கட்டளையிடுகிறார். எப்படி பாருங்க, வாசிக்கலாம். 3:5. யோசுவா 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே ஒரு சவால் கொடுக்கப்படுகிறது. யோர்தானை கடக்க வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகளே, பாடுகளை பிரச்சனைகளை போராட்டங்களை கடக்கணும்னா நமக்கு ஒரு பரிசுத்தம் அவசியம். ஹல்லேலூயா. அதான் வழிகளை நம்ம செவ்வைப்படுத்தணும், பரிசுத்தப்படுத்தணும். அப்போ யோசுவா ஒரு சவால் கொடுக்கிறார். என்ன சவால்? ஒரு அழைப்பு கொடுக்கிறார். என்ன அழைப்பு? உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவில் அற்புதங்களை செய்வார். யாருக்கெல்லாம் அற்புதம் வேணும்? ஆமாம், அற்புதம் வேணும்னா கொஞ்சம் பேர் கை வைத்துறீங்க. உங்களுக்கு கண்டிப்பாக அற்புதம் கிடைக்கும். ஹல்லேலூயா. ஆமென். எல்லாத்துக்கும் கிடைக்கும். எல்லாருமே அப்படி கையை வைத்துனீங்க, நான் பார்த்தேன். எல்லாருக்குமே அற்புதங்கள்
கிடைக்கும். அற்புதங்களை செய்வார். அப்போது அங்கே ஒரு யோர்தானை கடக்க வேண்டும், ஒரு சாதனைகளை ஒரு செய்ய வேண்டும், ஒரு காரியம் வாய்க்கணும். என்ன காரியம் வாய்க்கணும்? அவங்க யோர்தானை கடந்து போகணும். ஐயா, அவங்க கானானுக்குள்ளே போக வேண்டிய பாதையில் அவங்க வெற்றி நடை போடணும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இன்னைக்கு அநேக தடுமாற்றங்கள் இருக்கிறது. தடுமாற்றங்கள், வெற்றியின் பாதையில் போக முடியலை. சிலர் சொல்கிறாங்க, ஐயா வருமானங்கள்லாம் எப்படி இருக்குன்னு கேட்டா, ஐயா வருமானம் 1 முழம் ஏறுனா 2 முழம் பற்றாக்குறை, செலவு, கஷ்டம், கடன் என்ன செய்து இறங்கி மோசமான நிலைமையில் உண்டாக்கிறது. அப்படி சொல்கிறாங்க. அல்லேலூயா. இன்றைக்கு நீங்கள் இந்த சவால்களை நீங்கள் சந்திக்கணும், ஒரு முன்னேற்றமான பாதையில் போகணும். ஏன்னு கேட்டால் நீங்கள் உங்களை என்ன செய்யணும்? உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அப்படி பண்ணி நடக்கும்போது அந்த கர்த்தர் வெற்றியாய் உங்களை நடத்துகிறார். வெற்றியின் ரகசியம் பரிசுத்தம். பரிசுத்தம். ஆவி ஆத்மா சரீரத்தில் ஒரு பரிசுத்தம் இருக்குமே ஆனால் நிச்சயமாக நீங்கள் யோர்தானை கடப்பீர்கள். அல்லேலூயா. வெற்றி நடை போடுவீர்கள். பாட்டை மட்டும் பாடுவோம், வெற்றி கொடி பிடித்திடுவோம், வீரநடை நடந்திடுவோம். எப்படி நடக்க முடியும்? பரிசுத்தம் இல்லைன்னா வெற்றி நடை நடக்க முடியாது. அல்லேலூயா. எனவே நாளிலே இந்த விதமான பரிசுத்தத்தை நாம் பெற்றுக்கொள்ள நாம் அழைக்கப்பட்டுகிறோம். கர்த்தர் இந்த நாளிலே அவர்களை அப்படியாக அவர்கள் யோர்தானை கடந்து வர உதவி செய்தார். 17ஆம் வசனம் வாசிக்கும் போது, இஸ்ரவேலர்கள் தண்ணீர் இல்லாத உலர்ந்த தரை வழியாக கடந்து போனார்கள். தண்ணீர் இல்லாத உலர்ந்த தரை வழியாக கடந்து போனார்கள். அல்லேலூயா. கர்த்தர் பெரிய காரியத்தை செய்தார். ஆமென். வெற்றியோடு நடந்து போனார்கள். இன்றைக்கு நம்முடைய வழிகளை ஒப்பு கொடுக்க வேண்டும். நல்லா கவனிங்க, ஒப்பு கொடுக்க தாமதிக்காதீங்க. உங்களுடைய குடும்பத்தையோ உங்களுடைய வியாபாரத்தையோ தொழிலையோ கர்த்தருடைய சித்தத்தின்படி நடப்பதற்கு உங்களை ஒப்பு கொடுத்தால் நீங்கள் வெற்றி நடை போடுவீர்கள். உங்கள் காரியங்களை வாய்க்க பண்ணுவார். அல்லேலூயா. எனவே இந்த விதமான ஒப்பு கொடுத்தலை நீங்கள் தாமதிக்காதபடி நீங்கள் வேகமாக நீங்கள் செஞ்சீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு ஒரு பெரிய காரியத்தை செய்வார். ஹல்லேலூயா. 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது அங்கே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, 20ஆம் வசனம் வாசிங்க. யோசுவா 4:20. போதும். அந்த யோர்தானில் எட்டு வந்தாங்க பார்த்தீங்களா, ஒரு 12 கல் எட்டு வந்தாங்க. ஒரு கோத்திரத்துக்கு ஒரு கல் விதமாக 12 கற்களை எட்டு வந்தாங்க. அதை எங்கே நட்டினாங்க தெரியுமா? கில்காலிலே நட்டினார்கள். கில்காலிலே நட்டினார்கள். என்னையா அந்த கில்கால்? அது பரிசுத்தத்தின் மேலே வெற்றி கொண்ட, பரிசுத்தை வெற்றி கொண்ட அந்த ஒரு இடம்தான் கில்கால். அல்லேலூயா. பரிசுத்தம் பண்ணி தங்களை அற்புதங்களை கண்டாங்களே, அந்த இடம்தான் கில்கால். அல்லேலூயா. அது அடையாளம் கில்கால். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அந்த கில்கால் ஒரு புது வாழ்வுக்கு அடையாளம். ஆமென். அல்லேலூயா. எனவே இந்த ஒரு நல்ல ஒரு அனுபவம், அதை பரிசுத்தம் பண்ணி கொண்டார்கள். பாவத்துக்கு மரித்து தங்களை பரிசுத்தம் பண்ணி கொண்டு அந்த யோர்தானை கடந்து வந்தார்கள். பார்த்தீங்களா? அந்த கில்காலிலே எல்லா கற்களையும் நட்டினார்கள், தூண்களை நட்டினார்கள். இந்த கில்கால் அனுபவம் நமக்கு ஒரு மேலான அனுபவம். உங்களுடைய வாழ்க்கையிலையும் கர்த்தருடைய பிள்ளைகளே அந்த கில்கால் அனுபவம் உண்டா? பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைத்திருக்கிறதான அனுபவங்கள். பாவத்துக்கு மரித்திருக்கிறோமா? எத்தனை பாவங்கள் மேற்கொள்கிறது. இன்றைக்கு கர்த்தர் சொல்கிற காரியங்கள் பரிசுத்தம் காரியங்களை வாய்க்க பண்ணும். ஆமென். அல்லேலூயா. எனவே நாளை கர்த்தர் விரும்புகிற காரியம், நம்முடைய காரியங்களை சரி பண்ண வேண்டும். காரியங்கள் வாய்க்கலைன்னா, காரியங்கள் எல்லாம் தடையாக இருக்குன்னா ஒரு பிரச்சனை உங்கள்கிட்ட இருக்கு. உங்களுக்கும் தேவனுக்கும் இடையே ஒரு பிரச்சனை இருக்கு, இன்னும் இருக்கு. இன்றைக்கு இந்த கூட்டத்தில்
உங்களை ஒப்பு கொடுத்தீங்கன்னா, ஆமென், ஹல்லேலூயா, உங்களுக்கு எல்லா காரியத்தையும் ஆண்டவர் வாய்க்க பண்ணுவார். தடைகள் எல்லாம் நீங்க பண்ணுவார். ஹல்லேலூயா. வெற்றி, கில்கால் என்றால் வெற்றி, பாவத்துக்கு மரித்த இடம். ஹல்லேலூயா. ஒரு புது துவக்கத்தை உண்டு பண்ணின இடம். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் இன்று முதல் ஒரு புதிய துவக்கத்தை உண்டு பண்ண விரும்புகிறார். எத்தனை பேரை விரும்புறீங்க? ஒரு புதிய துவக்கம் என் வாழ்க்கையில், என் குடும்பத்தில், என் வியாபாரத்தில், என் தொழிலில் இருக்கணும். தெளிவாக ஆண்டவர் பேசிக்கிட்டு இருக்கிறார். எனவே இந்த விதமான அனுபவத்துக்குள் நாம் கடந்து வருவோம். நம்முடைய பாவங்களை எல்லாவற்றையும் என்ன செய்யணும்? அறிக்கை செய்யணும். இளையகுமாரன் என்ன பண்ணான்? வேற வழியில் போனான். பாவத்தின் வழியில் போனான். அது பாவம் பிரியமாக இருந்தது, அது ஏற்றதாக இருந்தது. தீய வழியில் போனான். கடைசியில் அது ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஓந்தான் எது வரையும் ஓடும், வேலி வரை தானே ஓடும், அப்படி வருது. அது வரை தான் ஓடினான். வேற வழி இல்லை. என்ன பண்ணிட்டான்? நேர மனம் திரும்பி அப்பாட்ட வந்துட்டான். ஹல்லேலூயா. வழியை சரி பண்ணான். அப்பா ஆயத்தமாய் எல்லாம் செய்து அவனை மகிழ பண்ணினார். ஹல்லேலூயா. உங்களுடைய காரியங்கள் எல்லாம் சரியாக இருந்தால் பரம தகப்பன் உங்களை மகிழ பண்ணுவார். உங்கள் வீட்டில் விருந்து நடக்கும். விருந்து வைப்பீங்களா? அதெல்லாம் ஒன்றும் விருந்தெல்லாம் வைக்க மாட்டோம். நாங்கள் பேங்க்கில் கொண்டு காசை போட்டுருவோம். ஒரு விருந்தும் நல்ல காரியமும் ஒன்றுமே செய்யவே மாட்டோம். அப்படிதானே கர்த்தருடைய பிள்ளைகளே? ஆமென். அவனுக்கு அவங்க அப்பா நல்ல ஏற்றுக்கொண்டார். அவனை ஏற்றுக்கொண்டார். அவனுக்கு மோதிரம், அவனுக்கு உயர்ந்த வஸ்திரம், எல்லாம் காலணிகள் எல்லாம் கொடுத்து பெரிய விருந்தையும் செய்தார். ஹல்லேலூயா. அது ஒரு நடனமாடி விருந்து. எவ்வளோ சந்தோஷமான காரியம். உங்களுக்கும் அந்த ஒரு பெரிய மகிழ்ச்சி உண்டாக போகிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்கள் காரியங்களை வாய்க்க பண்ணுவார். என்ன சொல்ல வரேன்னா, அந்த இளையகுமார் என்ன விரும்பியிருப்பான்? அப்பா வீட்டில் எப்படி இருந்துச்சு? ஐயோ, காரியம் எல்லாம் மாற்றுதலாய் முடிஞ்சிட்டே. பாவ வழியிலே போயிட்டேனே. காரியமெல்லாம் தீமையாக நடந்துட்டு, மாற்றம் இல்லையே. ஆமென். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலையும் என் வாழ்க்கையிலையும் ஒரு புதிய மாற்றத்தை உண்டு பண்ணி அப்பா வீட்டில் கொண்டு வந்து உங்களை மகிழ பண்ணுவார். இந்த ஊர்லேயும் இந்த கிராமங்கள்லையும் அப்பா வீட்டுக்கு வர்றதுக்கு நிறைய ஆட்கள் இருக்காங்களா இல்லையா? கூட்டிட்டு வாங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். எனவே அவனுடைய காரியம் வாய்த்தது. எப்படி நினைச்சானோ, எப்படி விரும்பினானோ, அப்பா வீட்டில் போய் என்ன செய்யணும்? பூர்த்தியான சாப்பாடு சாப்பிடணும். விரும்பினானா இல்லையா? பிரியாணி என்ன செய்யணும்? அப்பா வீட்டில் அப்படி ஒரு ஆசை அவனுக்கு வந்திருக்குமா இல்லையா? அப்போ அந்த காலத்தில் பிரியாணி கிடையாதுன்னு சொல்கிறீங்களோ? அவன் ஆட்டை அடித்து அடித்து விருந்து பண்ணான். பிரியாணி பண்ணாங்களோ பண்ணாதா தெரியாது. ஹல்லேலூயா. ஆனால் கர்த்தர் நம்மை மகிழச் செய்கிறவர். அவன் காரியங்களை வாய்க்க பண்ணி மகிழச் செய்கிறவர். எனவே நாளில் நம்முடைய எல்லா துர்க்குணமான பொல்லாப்பான காரியங்களெல்லாம் விட்டு ஆமென் கர்த்தருக்கு பிரியமான செய்வோம். வழியை செவைப்படுத்துவோம். கர்த்தர் வாழ்க்கையிலே காரியத்தை வாய்க்க பண்ணுவோம். இப்போ நீங்கள் உங்கள் உள்ளத்தின் ஆழத்தில் என்னென்ன காரியம் எனக்கு ஆகணும் ஆண்டவரே, என்னென்ன காரியம் ஆகணும், என்ன இருக்கா இல்லையா? சொல்ல மாட்டீங்க. இருக்கும் நிறைய. என்னென்ன காரியம் இப்படி ஆகணும்? கர்த்தர் சொல்கிறாரு, உன் காரியத்தை வாய்க்க பண்ணுவேன். உன் குடும்ப காரியங்களை எல்லாம் தடையில் நீக்கி என்னென்ன காரியங்களை நடக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அந்த காரியங்கள் நடக்க போகிறது. ஹல்லேலூயா. எனவே முதலாவது நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யணும்னா, நம்முடைய வழியை கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கணும், நம்பணும். காரியங்கள் எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணுவார். இன்றைக்கு நம்முடைய வழிகளை பார்த்தோன்னா, வழிகள் கோணலான வழியாக இருந்தால் என்ன செய்ய முடியும்? கர்த்தரால் ஒன்றும் செய்ய முடியாது. எதையா கோணலான வழி? வேதவாசிப்பு இல்லை, ஜெபம் இல்லை. ஜெபம் போதாது, வேதவாசிப்பு போதாது. நேரத்தை வீணாய் செலவழிப்பது, செல்போனில் உட்கார்ந்துக்கிட்டு நேரத்தை போக்குறது கோணலான வழி. ஹல்லேலூயா.
பண ஆசை பிடித்துக்கொண்டு பணத்து பின்னாலே போகிறது அந்த வழி கோணலான வழி. கர்த்தர் பணம் தருவாரு. ஹல்லேலூயா. நான் என் வழியை செவ்வாய்ப்படுத்தினா அவன் நம்பிக்கை இருந்தா கர்த்தர் எனக்கு பணம் தருவாரு, என்னை செழிக்க செய்வாரு. சரியா நம்ம சரிப்படுத்துவோம், கர்த்தர் எல்லாவற்றையும் நமக்கு அற்புதங்களை செய்வோம். ஹல்லேலூயா. எனவே கோணலான பகுதியில் நம்ம விட்டு விலகி ஆமேன் நேர்வழியில் நடப்போம். அடுத்தபடியாக ஒரு 10 நிமிஷம் செய்தியை முடிக்க விரும்புகிறேன். அதாவது முதலாவது பரிசுத்தம் காரியங்களை வாய்க்க பண்ணுகிறது. நல்லா கவனிங்க. என்னம்மா சொல்லுங்க, டைம் 10 நிமிஷம் முடியும். என்ன சொல்லுங்க புரியல. சரி பாருங்க, முதலாவது பரிசுத்தம் காரியங்களை வாய்க்க பண்ணுகிறது. சில ஜனங்களை வழியில் எல்லாத்தையும் ஆயத்தம் பண்ணி கொடுத்து அந்த யோர்தானை கடக்க முடியாத செய்து அங்கே காரியங்களை வாய்க்க பண்ணினார். பரிசுத்தம்தான் அதை செய்தது. கில்காலை மறக்காதீர்கள். அடுத்தபடியாக நம்பிக்கை காரியத்தை வாய்க்க பண்ணும். ஹல்லேலூயா. நம்பிக்கை காரியத்தை வாய்க்க பண்ணும். இந்த நாட்களில் நீங்க பார்க்கும்போது நம்பிக்கையற்ற உலகம். ஹல்லேலூயா. யாரையும் நம்ப முடியலையா? ஆமென். ஹல்லேலூயா. யாரையும் நம்ப முடியல. எந்த புற்றுக்குள்ள என்ன பாவம் இருக்குங்கிறத காண முடியல. யாரையும் நம்ப முடியல. ஆனா நம்ம நம்பத்தக்கவர் ஒருவர், நம்ம தேவனாய் கர்த்தர் ஒருவரை. வாயத்தந்து சொல்லுங்க, சாத்தான் விற்கப்பட்டு ஓடிடுவான். ஹல்லேலூயா. அவர் ஒருவரே நம்பத்தக்கவர், அவர் ஒருவரே நம்பிக்கைக்கு உரியவர். ஆமென். அவர் நம்பிக்கையின் தேவன். ஹல்லேலூயா. நம்பிக்கையின் தேவன். இன்றைக்கு நம்முடைய வழியை ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் இந்த நாளிலே நம்முடைய வழிகளை எல்லாம் பார்க்கிறார். ஆமென். கர்த்தரை நம்புங்கள். எல்லா கதையும் கர்த்தரை நம்புங்கள். சோர்ந்து போகாதீங்க, கவலைப்பட்டு கலங்காதீங்க. என் காரியம் எப்படி நடக்குமோ சோர்ந்து போகாதீங்க. நீங்க நம்புங்க, நீங்க சித்தி பெறுவீர்கள். உங்களுடைய காரியங்கள் வாய்க்கும். உங்களுடைய வியாபாரம், தொழில், குடும்ப காரியங்கள், பிள்ளையுடைய காரியங்கள் எல்லாவற்றிலும் கர்த்தரை நம்புங்கள். பாட்டு மட்டும் பாடுவோம். 100க்கு 100 உம்மையே நான் நம்புவேன். அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் செய்திடுங்க. மனிதரை பின்னா குனிந்து போகாமல் உயர்த்தி வச்சிடுங்க, மேன்மைப்படுத்திடுங்க. மனிதருக்கு முன்பாக தலை குனிந்து போகாமல் உயர்த்தி வச்சிடுங்க, மேன்மைப்படுத்திடுங்க. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எங்களுக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகழிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகழிடமே உமக்கு ஸ்தோத்திரம். நீங்க பாட்டு பாடிட்டீங்க. 100க்கு 100 உண்மையை நம்பி இருக்கிறேன். இன்றைக்கு உங்க வார்த்தை உங்களுக்கு வந்திருக்கு பார்த்தீங்களா? இனிமேல் உங்க காரியங்கள் எல்லாவற்றிலும் 100க்கு 100 நம்புங்க. நம்புங்க, உங்க பிரச்சனை ஓயும். ஹல்லேலூயா. உங்களுடைய கவலை கண்ணீர் ஒளிஞ்சு போகும். உங்களுடைய தூக்கம் சத்தமா தான் சொல்லுங்களா, சந்தோஷமா மாறும். ஹல்லேலூயா. கர்த்தரை நம்புங்க, அது உங்களுக்கு தெம்புங்க. உங்களுக்கு வம்பு இல்லைங்க. ஏன் வம்பு? மனுஷிக்க பிரகாரமாக நடக்கிறீங்க, மனசில் நம்புறீங்க, அதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் என்ன இல்லை, உங்களுக்கு தெம்பு இல்லை. ஆண்டவர் இன்றைக்கு முதல் உங்களுக்கு தெம்பை தரப்போகிறார். ஹல்லேலூயா. நடத்துவார், பயப்படாதீங்க. இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையில் பார்க்கும்போது அந்த நம்பிக்கையினால நம்ம வாழ்வு பெற முடியும். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தரை நம்புங்க, மேலே விசுவாசம் வைங்க. 100க்கு 100 அவரையும் நம்புவேன். ஹல்லேலூயா. அந்த நம்பிக்கை இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் செழிப்பு உண்டாகிறது. கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான்.
ஒரு கடைக்காரர் இப்படி போர்டு வச்சுருந்தாரு. நான் நிறைய உங்களுக்கு ஷார்ட்கட்டாக தான் வேகமாக போயிட்டுருக்கேன். சைடுக்கெல்லாம் போனால் முடியாது செய்தி கொடுக்க, அவ்வளோக்குள்ள வார்த்தை இருக்குது. ஒருத்தர் கடையில் போர்டு வச்சுருந்தாரு. கத்தை நம்புகிறவனோ என்னையா அப்படி போர்டு வச்சிருக்கிறே? அதுக்கு ஒரு விஷயம் இருக்குங்க, அதுக்கு ஒரு விஷயம் இருக்குது. நீங்கள் வாங்க, நான் இந்த கடையை வச்சேன்னா வச்சிங்க. அவர் சொல்லிகளை இவரும் ஒரு ஆமைன்னு போட்டு இருக்கணும், வச்சிங்க. எல்லாத்தையும் விற்று எடுத்து பொருள் வாங்கினேன்னா வாங்கினீங்க. வியாபாரத்தை விற்க ஆரம்பித்தேன்னா சொல்லுங்களேன், ஆரம்பிச்சிங்க. சொல்லுங்கய்யா, வேகமாக கதையா. வச்சேன், ஆரம்பித்தேன். 100 ரூபாய்க்கு வியாபாரத்தை விற்றேன்னா விற்றேன். ரொம்ப குறைவான வியாபாரம் தான் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. இப்போ பாருங்க, நாளுக்கு நாள் 100 ரூபா வியாபாரம் 1000 ரூபா வியாபாரம் மாறிச்சு. 1000 ரூபா வியாபாரம் 10,000 ரூபாய் மாறிச்சு. 10,000 இப்போ லட்சத்தில் நிற்குது. இனி எங்க போய் நிற்குமோ தெரியாது. அப்போ நான் கடை வைக்கும்போது இந்த வசனத்தை நம்பி தான் எல்லாதெல்லாம் விற்று வச்சு கடையை வச்சு இந்த வசனத்தையே டெய்லி பார்த்துட்டே இருப்பேன். ஆட்கள் வியாபாரத்துக்கு வராது. எதை தான் நான் பார்க்குறதுக்கு எனக்கு வேலை? வசனத்தை பார்த்து விசுவாசத்துக்கிட்டே இருந்தேன். நம்புறோம், செழிப்பான். ட்ராயரை திறந்து பார்ப்பேன், உள்ள பணமே இல்லை, வெத்து ட்ராயராக இருக்குது. இங்கே பார்த்தா கொஞ்சம் அணா இருக்குது. என்னடா நீ வாசிட்டு இருந்தேன். கடைசியில் அப்படியே பார்க்க டெய்லி பார்க்க என் வியாபாரம் செழித்தது. அல்லேலூயா. விசுவாசம் நமக்கு இல்லைல்ல. ஆமென். உங்க வியாபாரம் செழிக்கும், உங்களுடைய குடும்பம் தலைக்கும். ஆமென். உங்க எல்லா காரியத்திலும் விருத்தி உண்டாகும். அல்லேலூயா. நீங்க இப்போ இருக்கிற மாதிரி இருக்க மாட்டீங்க. நிறைய காரியங்கள் அடையாளங்களாம் போகும்போது பார்க்குறேன்ல. ஆமென். அடையாளமே காண முடியாது. அந்தளவுக்கு ஆண்டவர் சபையை மேம்படுத்தி உயர்த்தி வைக்கிற விசுவாச குடும்பத்தை ஆசிரியத்து செழிக்க பண்ணுறாரு. அவங்களா இவங்க எம்மா, அவங்களா இவங்களா அவங்க எப்படி இருக்கிறாங்க? எம்புட்டு நல்லா வசதியாக இருக்கிறாங்க. எம்புட்டு வசதியாக வடக்க உள்ள பாஷை எல்லா இடமும் சுற்றுறோம்ல, அந்த பாஷை கொஞ்சம் நமக்கு கொஞ்சம் வருது. அல்லேலூயா. அப்படி செழிப்பு. யாருக்கு செழிப்பு? சத்தமாக சொல்லுங்க எல்லாரும். கர்த்தரை நம்புறவனோ செழிப்பான் என்ற வசனத்தின் மூலமாக அவர் விசுவாசத்தை பெற்று வியாபாரத்தை செழிப்பு உண்டானது. கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தரை நம்பும்போது நம்முடைய வாழ்க்கையில் குடும்பத்தில் ஒரு செழிப்பும் தலைப்பும் பூரிப்பும் மகிழ்ச்சியும் உண்டாகும். சமாதானம் உண்டாகும், சந்தோஷம் உண்டாகும். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, நம்பும்போது வியாதிகள் சுகமாகிறது. இதுக்கு நீங்கள் யோவான் இந்த சம்பவத்தை சொல்லி முடிக்க போகிறேன். ஆமென், ஸ்தோத்திரம். யோவான் 4ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்தை வாசிங்க. எடுத்து நீங்கள் சொல்ல வாசிக்க வேண்டாம். யோவான் 4ஆம் அதிகாரத்தை எடுத்து வைத்து கொண்டீங்கன்னா சில குறிப்பிட்ட சில காரியங்களை நான் சொல்ல ஆயத்தமாக இருக்கிறேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து திரும்பவுமாய் கலிலேயாவுக்கு அந்த கானான் ஊருக்குள்ளே வரார். ஹல்லேலூயா. கானா ஊரில் கல்யாண வீட்டில் அற்புதத்தை செய்தார் அல்லவா? அது எத்தனாவது அற்புதம்? முதலாவது அற்புதம். ரெண்டாவது இந்த உடனடியாக கலிலேயாவில் உள்ள கானா ஊருக்கு வராரு. அங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு கூட்டம் வருது. ஸ்தோத்திரம். அதில் ஒரு ஸ்பெஷலாக ஒரு மனுஷன் வரான். 47ஆம் வசனத்தை மட்டும் வாசிக்கலாமா? யோவான் 4:47. எல்லாம் எடுத்து வைத்துட்டீங்களா? கொஞ்சம் இன்னும் புரட்டுறீங்க. யோவான் 4:47. பாருங்க, இயேசு யூதேயாவிலிருந்து கலிலேயாவுக்கு வந்தாருன்னு அந்த மனுஷன் கேள்விப்பட்ட போது அவரிடத்திற்கு போய் தன் மகன் மரண அவஸ்தையாயிருந்தபடினாலே அவனை குணமாக்கும்படிக்கு வர வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டான். நல்லா கவனிங்க, முக்கியமான ஒரு வார்த்தை மட்டும்தான் இருக்கு, வேற ஒன்றும் பெரிய பிரசங்கம் இல்லை. அதான் அந்த வார்த்தை, ஒரு வார்த்தை பெரிய வார்த்தை. கவனிங்க. அல்லேலூயா.
ஸ்தோத்திரம். அப்போ வேண்டிக் கொள்றான், இயேசு நீ வரணும், என் மகன் மரணாவஸ்தையாக இருக்கிறான்னு சொல்லி இயேசுவை அழைக்கிறாங்க. அது யாரு நீ கேட்டா, கப்பர்நகமிலே ராஜாவின் மனுஷரில் ஒருவன். கப்பர்நகமிலே ராஜாவின் மனுஷரில் ஒருவன். 46 வசனம் தெளிவாக அந்த மனுஷன் யாருன்னு அதில் போடப்பட்டுக்கிறது. அந்த ராஜாவின் மனுஷனுடைய மகன் தான் மரணாவஸ்தையாக இருக்கிறான். அப்போ இயேசு சொல்றது, வாங்க அவன் சோகமாக்கணும், அவன் சாக போறான் ஐயா. அல்லேலூயா, சாக போகிறான் சொல்லி கூப்பிடுறாங்க. அப்போது இயேசு அவனை நோக்கி 48, அப்போது இயேசு அவனை நோக்கி, நீங்கள் அடையாளங்களையும் அற்புதங்களையும் காணாவிட்டால் விசுவாசிக்க மாட்டீர்கள் என்றார். அதற்கு இயேசுவே, இந்த காரியங்களெல்லாம் கதையெல்லாம் பேசிக்கிட்டு இருந்து கேட்குறதுக்கு நேரம் இல்லை, அவன் சாவு கிடக்குறான் ஐயா. ஸ்தோத்திரம். அவன் சாகிறதுக்கு முன்னே நீங்கள் என்ன செய்யணும், வரணும்னு 49 வசனத்தை சொல்லப்பட்டிருக்கிறார். அல்லேலூயா. இப்போ முக்கியமான வசனம் எல்லாரும் வாசிக்க போகிறோம். 50 வசனம். இயேசு எல்லாம் 50 வசனம் ஆயுத எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்றார். அந்த மனுஷன் கொஞ்சம் ஒரு நிமிஷம் முக்கியமான டைம், முக்கியமான நேரம் இது, கவனிங்க. அந்த மனுஷன் இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி போனான். வியாதியா நோயா கவலைப்படாதீங்க, நீ நம்பி போங்க, நம்பி வாங்க. இன்றைய முதல் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் சபையில் பெரிய மாற்றத்தை நான் காண விரும்புகிறேன். இயேசு காண விரும்புகிறார். நம்பி வரும்படியாக அழைத்து வாருங்கள். ஜனங்கள் வரட்டும். ஒரு தீர்மானம் எடுங்களேன். நான் அடுத்த மாதம் இப்படி இந்த சபை கூட்டங்களுக்கு நான் அநேகரை அவங்க நம்பும்படியா அழைத்து வருவேன். அல்லேலூயா. ஆமாம், ஒரு தீர்மானம் எடுக்கீங்களா? இப்போ நாங்கள் பார்க்கும்போது எல்லாம், நாங்கள் வந்தபோது எல்லாரும் ஆச்சரியப்பட்டோம். இந்த கிராமத்தில், இந்த இடத்துல அருமையான ஒரு தேவ மாளிகையா, தேவ மாளிகை நிற்கும்போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா? நீங்கள் உட்கார்ந்துருக்கும்போது உங்களுக்கு சந்தோஷமாக இருக்குதா இல்லையா? நேர்த்தியாக வடிவமைக்கப்பட்ட, நான் சொல்கிறேன், எத்தனையோ கோடியில் வருமானம் உள்ள சபைகள் கூட இந்த என்ன இது எல்சிடியா, எல்சிடி இல்லை, யூடியூப் இல்லை, அல்லேலூயா, என்னெல்லாமோ இருக்கு, இதெல்லாம் இல்லை. ஆனால் இந்த சபையில் என்னங்க இது பெரிய கிருபை, இது கர்த்தருடைய கிருபை. கர்த்தர் முன் குறித்து தெரிந்து கொண்ட ஒரு சபை. அல்லேலூயா. எனவே நீங்கள் அநேகரை அழைத்து வாருங்க. அல்லேலூயா. அப்போ பாருங்க 51 வசனம். அவன் போகையில், யாரையா போகையில்? நீ போ, அந்த சொன்ன வார்த்தைய அவன் பிழைத்திருப்பான். யாரு பிழைத்திருப்பான்? உன் மகன் பிழைத்திருப்பான். சொன்ன வார்த்தையை நம்பி போனான். அந்த போனவன் அவன் போய் கொண்டிருக்கும் போது அவனுடைய ஊழியக்காரர் அவனுக்கு எதிர்கொண்டு வந்து, உம்முடைய குமாரன் பிழைத்திருக்கிறான், அல்லேலூயா, பிழைத்திருக்கிறான் என்று முக்கியமான நேரத்தை வரோம். கொஞ்சம் கவனமாக ஒரு நிமிஷம் இருங்க. நான் உங்களுக்கு செய்தியை முடிக்க போகிறேன். வேறு பிரசங்கெல்லாம் போக போகிறதில்ல, இந்த டாபிக் மட்டும் நான் முடிக்க போகிறேன். அல்லேலூயா. பாருங்க, அப்போது பிழைத்திருக்கிறான்னு அறிவித்தார்கள். அப்பொழுது அந்த மனுஷன், எந்த மணி நேரத்தில் அவனுக்கு குணம் உண்டாயிற்று, எந்த மணி நேரம் அவனுக்கு சுகம் உண்டாயிற்று, எந்த மணி நேரத்தில் அவன் பிழைத்திருந்தான் கேட்டான். கேள்வி கேட்கணுமா? கேள்வி கேட்கக்கூடாதா? கேட்டானா? கேட்டான். எந்த மணி நேரத்தில் அவன் பிழைச்சிருந்தான் கேட்டான். அப்பொழுது என்ன சொன்னாங்கன்னா, அவர்கள் நேற்று 7 மணி நேரத்தில் ஜுரம் அவனை விட்டது. அல்லேலூயா. நம்பி போனான். நம்பினா செழிப்பு, நம்பினா சுகம். அல்லேலூயா.
கர்த்தர் அற்புதங்களை செய்வாரா இல்லையா? அதிசயங்களை செய்வாரா இல்லையா? ஒவ்வொரு நாளும் செய்கிறார். ஸ்தோத்திரம் பண்றது உண்டா உங்க வாழ்க்கையில? எல்லா கருத்துக்கும் ஸ்தோத்திரம் பண்றீங்களா? அல்லேலூயா. எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எந்த காரியமானாலும் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. உங்களுக்கு ஒரு நாளைக்கு எத்தனை நேரம் ஸ்தோத்திரம் போடுவீங்களோ தெரியாது. எங்களுக்கு ஸ்தோத்திரம்லாம் வராது, ஆத்திரம் தான் ரொம்ப வரும். அதுவும் பொத்துக்கிட்டு வரும் ஆத்திரம். ஸ்தோத்திரம் ரொம்ப வர்றது ரொம்ப கஷ்டம், ஆனால் ஆத்திரம் வர்றது ரொம்ப இஷ்டம். அல்லேலூயா. என்பது ஆத்திரத்தை விடுங்க. என்ன வந்தாலும் அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். என்ன வந்தாலும் என்ன நடந்தாலும் நான் ஸ்தோத்திரம் பண்ணுவேன் அப்பாவுக்கு, ஏசப்பாவுக்கு. ஸ்தோத்திரம் பண்ண பழகுங்க. உங்கள் வாழ்க்கையில் பெரிய ஒரு காரியத்தை ஆண்டவர் செய்வார். அல்லேலூயா. இன்னையில நீங்கள் ஒரு தீர்மானம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம்ப்பா. எல்லாத்துக்கும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அப்படியாக பாருங்கள். அந்த நேரத்தில் பாருங்கள், அவனுக்கு 7ஆம் நேரத்தில் ஜோராமனை விட்டது. அப்போ உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்று இயேசு தன்னிடத்தில் சொன்ன மணி நேரம் அதுவே எல்லாம் கரெக்ட் டைமில் செய்வார். ஒரு மணி ஒரு நொடி கூட பின்தாதமாக உங்கள் வீட்டுக்கு உங்களுக்கு அற்புதம் செய்கிறதுக்கு, ஐயா உங்களுக்கு அற்புதம் செய்கிறதுக்கு அவரால் ஒரு தடையே கிடையாது. அவருடைய கடிகாரம் கரெக்டாக ஓடும். ஒரு நிமிஷம் பிந்தாது, ஒரு நிமிஷம் வேகமாக ஓடாது. குறித்த காலத்தில் உங்களுக்கு யாவையும் செய்து முடிப்பார். உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன காரியம் நடக்கணுமோ நடத்தி தீர்வார். ஹல்லேலூயா. நம்புங்கள். அந்த டைம் இயேசு சொன்ன ஜெபமணி சொன்ன அவன் பிழைத்திருக்கான் நீ போகலாம்னு சொன்ன அதே டைம் தான், அதே நொடி தான், 7ஆம் மணி நேரம் அவன் சுகமானான். ஹல்லேலூயா. என்ன நடந்துச்சு பாருங்க. என்று தகப்பன் அறிந்து அவனும் அவன் வீட்டார் அனைவரும் விசுவாசித்தார்கள். கரங்களை தட்டி மகிமைப்படுத்துங்க. அவனும் அவன் வீட்டார் அனைவரும் இயேசுவை விசுவாசித்தார்கள். அல்லேலூயா. இன்றைக்கு உங்கள் வீடுகளிலும் உங்களுடைய குடும்பங்களிலும் அற்புதங்கள் நடக்கிறதை கண்டு உங்கள் வீட்டார் ரட்சிக்கப்படுவாங்க. அதுக்கு தான் இன்றைக்கி ஆண்டவர் நல்ல செய்தியை உங்களுக்கு கொடுத்துருக்கிறார். உங்கள் வீட்டார் அனைவரும் ரட்சிக்கப்படுவாங்க. உங்கள் குடும்பம் முழுவதும் ரட்சிக்கப்படும். குடும்பத்தார் யாவரும் ரட்சிக்கப்படுவாங்க. இந்த கிராமம் ரட்சிக்கப்படும். உன் நீதி வெளிச்சத்தை போலவும் உன் நியாயம் பட்டப்பகலை போலவும் விளங்க பண்ணுவார். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த வார்த்தைகளை நானே இவ்வளோ பேசுறதுக்கு நான் அவ்வளோ இது உள்ள பெரிய பிரசங்கியார் கிடையாது. கர்த்தருடைய கிருபையில் தான் உங்கள் மத்தியில் இவ்வளோ வார்த்தையை ஆவியானுடைய ஒத்தாசையோடு பேசிக்கிட்டு இருக்கேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. எனவே நாளிலே நாம் கர்த்தருடைய கிருபைகளை பெறும்படியாக நாம் அதிகமாக ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. வந்து ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. அப்பொழுதுருந்தே 6ஆம் வேளையிலிருந்தே கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து வந்து கொண்டே இருக்கிறார். பாடல் வேளையிலிருந்தே ஆசீர்வதித்து வருகிறார். எனவே கர்த்தர் உங்களை நினைத்திருக்கிறார், உங்களை ஆசீர்வதிப்பார். எனவே நீங்கள் என்ன செய்யணும்னா பசுத்தம் காரியங்களை சொல்லுங்க. பசுத்தம் காரியங்களை சத்தமாக எல்லாம் சொல்லுங்க. வீட்டில் போயிட்டு யாராவது கேட்டாங்கன்னா என்ன பிரசங்கம் பண்ணார், அதா ஏதோ ஒன்று இந்த பிரியாணின்னு சொன்னார், விருந்துன்னு சொன்னார், வேறு ஒன்று சொல்ல அப்படி சொல்லிடாதீங்க. அவர் சின்ன ஒரு உற்சாகத்துக்கு தான் சொன்னேன் வழி. அல்லேலூயா. செய்தியை, ஆழமான செய்தியை, உண்மையான செய்தியை மனசில் வச்சுக்கிட்டு அப்படியே தியானிக்கணும், எல்லாத்தையும் சொல்லணும். அப்போ எல்லாம் நிறைய ரட்சிக்கப்படுவாங்க. அல்லேலூயா. எனவே பசுத்தம் காரியங்களை வாய்க்க பண்ணும். 2வது நம்பிக்கை காரியங்களை. ரொம்ப சுவாந்துட்டீங்கல்ல? ஆமே. அல்லேலூயா. ரொம்ப கஷ்டப்பட்டு உட்கார்ந்துருக்கீங்க தெரியுது. எனக்கு கர்த்தர் நாம மேம்படுவதாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம். இது 1ஆம் தேதி, இது 8வது மாதம். ஸ்தோத்திரம்.
பரிசுத்த ஆவியானவர் ஏற்ற வேளையில் பரிசுத்தவானை கூட்டி கொண்டு பரிசுத்தமான வார்த்தைகளை விசுவாசம் என்ற வார்த்தைகளை தந்து வந்திருக்க ஒவ்வொருத்தருக்கும் சபைக்கும் அது ஆசீர்வாதமாக இருந்து ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் அன்போடு அழைத்த பொழுது ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட ஒவ்வொரு அழைப்பின்படி ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரப்பா பாடின ஐயாவுக்காக ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே கீப்போடு அடித்த மகனுக்காக ஆண்டவரே ஸ்தோத்திரம் நம்முடைய தாசனுக்காக வந்திருக்கிற ஒவ்வொருத்தருக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். ஒவ்வொருத்தரும் வந்த வண்ணமாக யாரும் போக மாட்டீங்கப்பா. அப்பா நீங்கள் இந்த இடத்துல ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா இருக்கிறவராக இருக்கிறீங்கப்பா. ஆண்டவரே உடைய அக்கினி சொல்ல கண்கள் பதிக்கப்பட்ட ஸ்தலம் நீ விசுவாசத்தோடு இருக்கிறோம் தகப்பனே. அப்பா மீ துதிக்கிற உடைய உற்று நோக்கும் கண்கள் ஒவ்வொருத்தரையும் பார்த்து வார்த்தை மூலம் பாடல் மூலம் ஆராதனை மூலம் கர்த்தர் நீர் மகிமைப்பட்டதுக்காக உமக்கு நன்றி தகப்பனே. ஆண்டவரே யாரும் இதில் வந்த வண்ணமாக போகாத அளவுக்கு கர்த்தர் வார்த்தை மூலம் மன்னா மூலம் நீர் ஆசீர்வதித்தீரப்பா. அப்பா நீர் கொடுக்க ஆசிரியத்தோடு கடந்து போக கர்த்தர் மகிமைப்பட்டீரே, அதுக்காக நன்றி. பிரயாணத்தில் ஐயாவோடு இருங்க, ஒவ்வொருத்தரோட இருங்க, கர்த்தர் மகிமைப்படுங்க. ஸ்தோத்திரம். நாளைக்கு ஆண்டவரே அப்பா அந்த உபாச கூட்டத்தையும் நீர் பொறுப்படுத்திக்கொள்ளும், பரிசுத்த ஓய் நாள் ஆராதனையும் பொறுப்படுத்திக்கொள்ளும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டு. கர்த்தர் பெரியவர், பெரிய காரியங்களை செய்யும். மீதியான வேலையை அப்பாவுடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறேன். ஏசு நாம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பர்சுனம் ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென். சிரித்த மகம் அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஞாயிற்றுக்கிழமை 7 மணியிலிருந்து 9 மணி வரை ஒரு ஊழியக்காரங்க நான் வந்து நடத்துவேன்னு சொல்லியிருக்காங்க. நான் கூப்பிடலை, எல்லாரும் மதியம் இன்னைக்கு கூப்பிட்டேன். நினைவு வச்சு கண்டிப்பாக என்ன செய்யுங்க, வாங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக.